இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒன்று, இம்மாதம் தாங்கள் ஒருவர் வாழ்க்கையில் சும்மா இருந்தாலே போதும், எதுவும் செய்ய வேண்டாம், இறைவனே எல்லாவற்றையும் படைத்து அவரவர்க்கு தேவையானவற்றை கொடுப்பான் என்று நீங்கள் கூட்டத்தில் கூறினீர்கள். உதாரணம், தாய்ப்பால் குழந்தைக்கு சுரப்பதை பற்றியும் கூறினீர்கள். ஆனால் இன்றைய உலகத்தில், கலியுகத்தில் இது சாத்தியமா? இப்படி உழைக்காமல் சும்மா இருந்துவிட்டால் சோம்பேறி ஆகிவிடுவார்களே. உலக சமுதாயம் எப்படி உருப்படும்? குடும்பத்தில், இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்கள் வேலைக்கு போகாமல், அதாவது உழைக்காமல் இருந்தால் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எப்படி காப்பாற்ற முடியும்? இதற்கு மனசாட்சி இடம் கொடுக்குமா? இறைவனுக்கு நாம் ஒரு கருவி இல்லையா? அவருக்கு நாம் கருவியாக பயன்பட வேண்டாமா? விளக்கம் தரவும். அடுத்த கேள்வி இதற்கு பின்னர் படிப்போம். இந்த கேள்வியினுடைய அடிப்படை, பொருள் இல்லாமல் உணவு எப்படி கிடைக்கும்? உணவில்லாமல் குடும்பத்தில் நாம் வாழ முடியுமா? குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த குடும்பம் உருப்படுமா? நாடு உருப்படுமா என்று கேட்கிறார்கள். இது ஒரு வெளிப்படையான, எடுப்பிலேயே நியாயமான கேள்வியாக தோன்றினாலும் எங்கு நாம் தவறுகிறோம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். உழைப்பு என்ற ஒன்று வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஊருக்கு காண்பிப்பதற்காகத்தான் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுக்கு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். மற்ற நாட்கள் பிடிக்காது, உழைக்கக்கூடிய நாட்கள் பிடிக்காது. எப்படி உங்களுடைய இருதயத்தில் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, அதில் ஏதாவது ஒன்று நிலைத்திருந்தால் இருதயமும் உங்களுடைய உடலும் ஒன்றுபட்டுவிடும். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் ஒன்றுபட்டுவிடும். நீங்கள் இருதயத்தில் இருவேறு பிரிவினர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு அநியாயம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடிய இந்த மோசமான நிலையிலிருந்து, தனக்குத்தானே அநியாயத்தை விளைவிக்கக்கூடிய இந்த பாக்கியம் இழந்த நிலையிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் இன்று நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இரு வேறுபட்ட கருத்துக்கள் எந்நேரமும் இருக்கின்றன. ஒன்றுக்கு ஒன்று முரணானது அல்லது ஒன்றை விட ஒன்று உயர்வானது. ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களில் உங்களுக்கு எது நன்மையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தீமையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள். எல்லோரும் உங்களுக்காக உங்களுடைய உழைப்பை கருதி மிகவும் பாராட்டு. 58வது வயது வருகிறது. உங்களுடைய சிறப்பான உழைப்பை பாராட்டி இறுதி நாளில் விடை கொடுக்கிறார்கள். வீட்டுக்கு போங்கள், உங்களுடைய உழைப்பு போதும். சிறப்பான உழைப்பை பாராட்டி வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். எவ்வளவு அழகான உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை பாருங்கள். ஏனென்றால் உழைப்பு என்பது உங்களுக்கு ஆகமானதல்ல. உங்களுடைய மனதுக்கு உழைப்பு என்பது பிடிக்காது. உங்களுக்கு விருப்பமான செயலை நீங்கள் நாள் பூராவும் செய்வீர்கள், கண் விழித்துக் கொண்டும் செய்வீர்கள், தூக்கத்தையும் மறந்துவிடுவீர்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நிச்சயமாக நீங்கள் ஒரு க்ஷணம் கூட செய்ய முடியாது. இங்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படி வைக்க முடியாது, எனக்கு பிடிக்கவில்லையா என்றால். ஆகவே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் முழுமையாக கவனியுங்கள். அந்த இருதயத்தை உங்களுக்காக இறைவன் மிக பெரும் பாக்கியமாக படைத்திருக்கின்றான். எந்த இருதயத்தில் உங்களுக்கு நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய இருதயத்தில் எதை இறைவன் இறக்கி வைக்கிறானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய பெருமைக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, நீங்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் செல்லக்கூடாது. இது இறைவனுடைய ஆணை. ஏன் இறைவனுடைய ஆணை? ஏனென்றால் இது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு செயலாகும். எனக்கு என்னுடைய இருதயத்தில் என்னால் உழைக்க முடியவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு
உழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு உணவு கிடையாது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வீட்டை விட்டும் விரட்டிவிடுகிறார்கள். நீங்களோ முதியோர்கள் இல்லத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு உங்களுடைய நிலை இன்னும் தாழ்ந்து போகிறது. உங்களுடைய இருதயத்திலோ குடும்பம் வேண்டும் என்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் வாழ்வதோ குடும்பத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டவர்களாக, இழிவுபடுத்தப்பட்டவர்களாக, இன்னும் வேதனைக்குட்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் வெளியேறுகிறீர்கள். உங்களுடைய மனதிற்கு ஒரு வேதனை அந்த சமயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நிலை எதற்காக? நீங்கள் உழைத்து அந்த குடும்பத்திற்கு இவ்வளவு காலமும் கொடுத்தீர்கள். ஆனால் அந்த உழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் அந்த குடும்பம் இல்லை. உங்களுக்கு உழைப்பு என்ற ஒன்று இல்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. நீங்கள் வெளியேறிவிட்டீர்கள். ஆகவே உழைத்தால்தான் சாப்பாடு என்று 58 வயதுக்கு முன்பு வரை கூறிக்கொண்டிருந்த நீங்கள் 58வது வயதில் என்னுடைய உழைப்பை பாராட்டக்கூடிய இவர்கள் எப்படி என்னுடைய உழைப்பை நிராகரிக்கலாம்? என்னுடைய உழைப்பு வேண்டாம் என்று எப்படி சொல்லலாம்? இந்த 58 வயதில் எனக்கு உடல் உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய அனுபவ உழைப்பும் நிச்சயமாக ஒரு தேவைக்கு அதிகமாகவே நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இருக்க என்னை வீட்டுக்கு அனுப்புவதன் காரணம் என்ன என்று கேட்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தேவையில்லாதவர்கள். அனுபவம் என்பது தேவையில்லை, உங்களுக்கு அறிவு என்பது தேவையில்லை. ஆடு மாடு மாதிரி உழைப்பதற்கு உங்களுக்கு கைகளும் கால்களும் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் தான் எங்களுக்கு வேண்டும். அமைதியும் பொறுமையும் மேலான அனுபவங்களும் பக்குவமும் நிரம்ப பெற்ற அந்த 58வது வயதில் நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படுகிறீர்கள். அதே சமயத்தில் ஆத்திரமும் அவசர புத்தியும் கொண்டிருக்கக்கூடிய அனுபவமே இல்லாத இளைஞர்கள் சமுதாயம், பெருமை கொண்ட சமுதாயம் தான் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? உழைப்பாளர்கள் சிலை என்று வைத்திருக்கிறார்கள் சென்னையில். ஒருத்தர் கூட சதையே இருக்காது, கொழுப்பும் இருக்காது, எலும்புகளை எண்ணிடலாம். கோவணத்துணியை தவிர எதுவும் கிடையாது. உழைப்பு கொடுத்த மதிப்பை பாருங்க. இன்னைக்கு உழைப்பாளர்கள் யார் என்றால் கடுமையாக உழைப்பவர்கள், நிலத்தில் இறங்கி உழைக்கக்கூடிய விவசாயிகள் என்பது அவர்களை விட கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க வேண்டும் உழைப்பை மதிப்பவர்கள். ஆனால் அவர்களுடைய இருக்கும் நிலையோ உலகத்திலேயே இவர்களைப் போன்ற தரித்திரர்கள் கிடையாது என்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பை நம்பியதன் காரணமாக இறைவன் அவர்களுக்கு மேல் விதித்துள்ள ஒரு விதியானது, நீங்கள் உங்களுடைய உழைப்பை நம்பியதன் காரணமாக தரித்திரத்தில் உழலுங்கள். உங்களுக்கு நான் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுத்தினேன் சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று, விருந்தினர்கள் போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் ஊருக்கு காண்பிப்பதற்காக நான் உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். உழைத்தால்தான் உங்களுக்கு பொருள் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு வேண்டியது உணவா அல்லது பொருளா என்று கேட்டால், பொருள் இல்லாமல் உணவு எப்படி வாங்குவது? இன்று நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், நேற்று வரையில் 4 ரூபாய் 5 ரூபாய் என்று விற்று கொண்டிருந்த அரிசி இன்று 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன், 10 ரூபாய் அரிசி எல்லாம் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு என்று நான் தருகிறேன் என்று ஒரு கட்சிக்காரர் கூறுகிறார். மற்றொரு கட்சிக்காரர் கேட்கிறார், இதெல்லாம் சாத்தியமா? பொய் சொல்கிறார், முடியவே முடியாது என்று எதிர்கட்சிக்காரர் கூறுகிறார். அதற்கு யார் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருவேன் என்று கூறினாரோ அவர் கூறுகிறார், மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கிறது. முடியும் என்று நீங்கள் உறுதி கொண்டால் முடியாது என்று எதுவுமே இல்லை. எவ்வளவு அழகான ஒரு சொல், எவ்வளவு அழகான ஒரு சூழ்நிலை. இதை இந்த மக்கள் உபயோகப்படுத்த தவறிவிட்டார்கள். உங்களுக்கு சிறந்த மனம் இருக்கிறது, உங்களால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும், சிறந்த நிர்வாகி என்ற பெயர் எடுத்தவர்கள். உங்களை போன்ற மனம் உறுதி கொண்டவர்கள் யாரும் கிடையாது. ஆகவே அந்த 2 ரூபாயை நீக்கிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்கன்னு ஏன் கேட்கல? அந்த 2 ரூபாய்க்காக ஏன் கேட்குறீங்க? அதையும் விட்டுட்டு நீங்கள் அந்த உணவை ஃப்ரீயாக கொடுங்க, இலவசமாக கொடுங்கன்னு ஏன் கேட்கல? கேட்பதற்குரிய நாதியை இறைவன் உங்களிடம் எடுத்து விட்டான். ஏனென்றால் நீங்கள் உழைப்பதற்காக உங்களை தயார் செய்து கொண்டவர்கள். இறைவனுக்கு மீறி, இறைவனுடைய வார்த்தையை மீறி பெருமையின் காரணமாக
தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களாக இரண்டு விஷயங்கள் உங்களுடைய இருதயத்தில் படைக்கிறான். ஒன்று சுகமான வாழ்க்கை, இன்னொன்று கடினமாக உழைத்து ஓடாய் தேய்ந்து போகக்கூடிய இன்னொரு வாழ்க்கை. நீங்கள் அதை விரும்பினீர்கள். ஆகவே உங்கள் மீது கொடுமையாக ஆதிக்கம் புரிபவர்களை உலகம் அழியும் நாள் வரையில் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு இறைவன் நிச்சயமாக செய்துவிடுவான் என்பதை நினைவுறுத்துகிறான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்வது நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஊரை பார்க்காதீர்கள், உலகத்தை பார்க்காதீர்கள். நீங்கள் விரும்புவதை நீங்கள் அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவதை அடைவதற்கு உங்களுக்கு வழி இல்லை. உங்களுக்கு எந்த வழி தெரிந்திருக்கிறதோ அந்த வழியில் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வழி இல்லை. ஆகவே நீங்கள் வேறு வழி இல்லை, நான் இங்குதான் செல்ல வேண்டும், உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவு கட்டி விடுகிறீர்கள். அவ்வாறல்ல. உங்களுக்காக ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு உங்களுக்கு